சற்று முன் பாஜகவின் மோசடித்தனம், தேர்தல் முறைகேடு அம்பலம், இழுத்து மூடப்படும் நாடாளுமன்றம், கதி கலங்கிய மோடி. அதாவது பீகார் சார் மற்றும் வாக்குத்திருட்டு புகார் தொடர்பாக விவாதம் நடத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் இன்று நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டம் நடத்தின. இந்த போராட்டத்தின் போது பிரியங்கா காந்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் அணிந்திருந்த டிஷர்ட் பலரது கவனத்தையும் ஈர்ப்பதாக இருந்தது. இப்போது நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நடந்து வருகிறது. இந்த கூட்டத்தொடர் தொடங்கிய சமயத்தில் முதலில் ஆபரேஷன் சிந்தூர் குறித்து பேச எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தின. இதையடுத்து கடந்த சில வாரங்களுக்கு முன்பு நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் இது குறித்து விவாதம் நடைபெற்றது. இந்த சூழலில்தான் கடந்த வாரம் காங்கிரசின் ராகுல் காந்தி வாக்கு திருட்டு குறித்து புகாரை முன்வைத்தார். வாக்காளர் பட்டியலில் பல்வேறு குளறுபடிகள் இருப்பதாகவும், இந்த வாக்காளர் திருட்டு பிரச்சினை காரணமாக எதிர்க்கட்சிகள் பல தொகுதிகளில் தோல்வி அடைந்துள்ளதாகவும் அவர் சாடினார். வாக்காளர் பட்டியலில் இருந்து பல்வேறு போட்டோக்களையும் அவர் ஆதாரமாக வெளியிட்டார். இந்த விவகாரம் பேசுபொருளான நிலையில் இது தொடர்பாகவும் பீகார் சார் நடவடிக்கை தொடர்பாகவும் நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. பீகாரில் இன்னும் சில மாதங்களில் தேர்தல் நடக்கும் நிலையில் அங்கு தேர்தல் ஆணையம் திடீரென சார் நடவடிக்கையை மேற்கொண்டது. அதில் 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். இது சர்ச்சையாக வெடித்துள்ள நிலையில் இது குறித்தும் விவாதிக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகிறார்கள். இன்று காலை நாடாளுமன்றம் கூடிய போது இரு அவைகளிலும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் இது குறித்து முழக்கமிட்டனர். உடனடியாக இந்த இரு விவாதம் குறித்து விவாதிக்க வேண்டும் என சொல்லி அமளியில் ஈடுபட்டனர். அவைத்தலைவர் கேட்டுக்கொண்டும் எம்பிக்கள் தங்கள் இருக்கைக்கு திரும்பவில்லை. இதையடுத்து லோக்சபா பிற்பகல் 3 மணி வரையும், ராஜ்சபா மதியம் 2 மணி வரையும் ஒத்திவைக்கப்பட்டன. மேலும் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டம் நடத்தினர். நாடாளுமன்ற காங்கிரஸ் குழு தலைவர் சோனியா காந்தி தலைமையில் இந்த போராட்டத்தில் 100 எம்பிக்கள் கலந்து கொண்டனர். இந்த போராட்டத்தில் குறிப்பாக காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் அணிந்திருந்த டிஷர்ட் பலரது கவனத்தையும் ஈர்ப்பதாக இருந்தது. சோனியா காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் எம்பிக்கள் சிலர் மிண்டா தேவி என்ற பெண்ணின் பெயர் மற்றும் போட்டோ இருக்கும் டிஷர்ட்டை அணிந்திருந்தனர். மேலும் டிஷர்ட்டின் பின்புறம் 124 நாட்கள் அவுட் என்றும் இருந்தது. யார் இந்த மிண்டா தேவி என்ற கேள்வி நமக்கு வரும். ராகுல் காந்தி கடந்த வாரம் வாக்கு திருட்டு குற்றச்சாட்டில் இந்த மிண்டா தேவி குறித்து பேசியிருந்தார். பீகாரை சேர்ந்த மிண்டா தேவி பெயர் வரவு வாக்காளர் பட்டியலில் த்ரவுண்டா சட்டசபை தொகுதியில் இடம்பெற்றிருந்தது. அவரது வயது 124 என்றும் வாக்காளர் பட்டியலில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இப்போது உலகில் 115 வயதான நபரே உலகில் மிகவும் வயதானவர் என்ற பட்டத்தை வைத்திருக்கிறார். இருக்கும்போது அவரை விட 9 வயது மூத்தவராக மிண்டா தேவி பெயர் இருக்கிறது. மிண்டா தேவி உயிருடன் இருக்க வாய்ப்பில்லை என்றும் அவரது பெயரை வைத்து போலி வாக்கு செலுத்தப்பட்டிருக்கலாம் என்றும் காங்கிரஸ் சொல்கிறது. இதுபோல ஏகப்பட்ட போலி வாக்குகள் செலுத்தப்பட்டிருக்கலாம் என்றும் இதுவே தேர்தல் முடிவுகளை மாற்றியிருப்பதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டுகிறது. இந்த நிலையில்தான் பாஜக சூழ்ச்சி செய்து தேர்தலில் முறைகேடு செய்து வெற்றி பெற்றதற்கான ஆதாரம் சிக்கியுள்ளதால் நாடாளுமன்றத்தை மூட வேண்டும் என்ற கோரிக்கையை காங்கிரஸ் கட்சி தரப்பில் வைத்து வருகின்றன. உறுதியாக பிரதமர் மோடி ராஜினாமா செய்ய வேண்டும், பாஜக ஆட்சி கவிழ்க்கப்படும் என்ற எச்சரிக்கையும் விடுவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது குறித்து வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன. ஆதாரம் சிக்கினால் மோடி கைதாக கூட வாய்ப்பு இருப்பதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து ஒட்டுமொத்த பாஜகவிற்கும் பேரதிர்ச்சிகளை கொடுத்து வருகிறது. சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.